யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். ஆலயத்துக்கு செல்கின்றோம், இறை வழிபாட்டுக்கு செல்கின்றோம். இறை வழிபாட்டில் நம்பிக்கை உள்ளவர்கள் சொல்கிறேன், இறை வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு சொல்கிறேன். அங்கே போயிட்டு என்ன கேட்பாங்க? இறை வழிபாட்டில் போயிட்டு ஆலயத்துக்கு போய் என்ன தான் கேட்க போகிறாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், உலக வாழ்க்கையை பற்றி தான் கேட்பாங்க. உலக வாழ்க்கையில் பற்றியான விஷயங்களை தான் கேட்பாங்க. அதாவது என் மனைவி பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா படித்து நல்லா வரணும், என் கணவர் மனைவிக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும், பொருளாதார விஷயத்தில் உயர்வடையணும், நல்லா வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இப்படி தான் பிரார்த்தனை செய்வாங்க. எனக்கு இறை அருள் மட்டும் வேணும்னு யாரும் போய் கேட்குறது கிடையாது. ஒரு சிலர் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? இறைவா எனக்கு அருளை வேண்டும், என் மனைவி பிள்ளைங்களாம் நல்லா இருக்கணும், நல்ல படிப்பில் வரணும், பொருளாதார நிலையில் இது பண்ணணும், நோய்கள் தீரணும், இப்படி தான் பிரார்த்தனை செய்வாங்க. ஆனால் என்ன நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, அது தவறு கிடையாது. இறைவன் இடத்துல போய் அப்படி கேட்பது தவறே கிடையாது. இப்போ இறைவன் இடத்திலே நாம் போயிட்டு நம்ம உலக வாழ்க்கையை பற்றி கேட்கும் பொழுது, ஏன் இறைவன் கொடுத்த அந்த சக்தியை ஏன் பயன்படுத்தி உலக வாழ்க்கையிலே நாம் வெற்றி கொள்ளக்கூடாது? இப்போ எந்த தவறுமே கிடையாது. இந்த யோக சக்தி என்பது இதை தான் குண்டலினி சக்தி என்று சொல்கின்றார்கள், ஆத்ம சக்தி என்றும் சொல்கின்றார்கள். இந்த சக்தி ஒருத்தர்கிட்ட ஒரு விதமான சக்தி தான் இருக்க முடியும். ஆனால் அந்த சக்தியின் இயக்கம், அதன் ஆற்றல், அது வெளிப்படக்கூடிய விதம், அந்த வைப்ரேஷன், அந்த ஒளி அலை, அந்த மின்காந்த சக்தி பரவக்கூடியது, வெளிப்படக்கூடிய விதம் வெவ்வேறு விதமாக இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இதே சக்தியை தான் அவர்கள் தியானம் செஞ்சாங்கன்னு சொன்னேன். ஞானம் பெற்றாங்க, மிக மிக பெரிய சக்திகள்லாம் அடைந்தார்கள், சித்திகள் பெற்றாங்க, பல அற்புதங்கள்லாம் புரிந்தாங்க. ஆனால் இங்கே அப்படி யாரும் இப்படி செய்கிறதாக இப்போ தெரியல, இப்போக்குள்ள காலங்களில். இதற்கு என்ன காரணம்? ஏன் அதே சக்தி நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு ஏன் அந்த சக்தியோட இயக்கம் மாறுதா, அல்லது என்ன நடக்குது, உள்ளுக்குள்ள சூட்சுமம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால், சூட்சுமம் வேறு ஒன்றும் இல்லை, குருவை சார்ந்து தான் அந்த சக்தியின் இயக்கம் அமைந்திருக்கிறது. ஒரு குருவின் இடத்தில் உண்மையிலே அவர் இடத்துல ஞானம், சக்திகள், சித்திகள், அதை பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் எல்லாம் அமைந்திருந்தால் உங்களுக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.